கோவளம் பீச்சுங்க. கோவளம் பீச்சுக்கு இந்த டைமில் யாருமே வராதிங்க. ஏன்னா ரொம்ப காற்று மழை. அதனால் இங்கே பாருங்கள், கயிறை கட்டி விட்ருக்காங்க. கொஞ்சம் பேர் தான், நேற்றுக்கெல்லாம் இவ்வளோ ஆட்களும் கிடையாது. எண்ணி பார்க்க வேண்டிய அளவுக்கு தான் ஆட்கள் வந்து பீச் பக்கம் நிற்கிறாங்க. இல்லைன்னா அந்த சீசன்னா இப்போது காற்று மழை இருக்கிறதுனால இதில் ஆட்கள் கூடுதலாக இல்லை. அலௌடு பீச்சில் வந்து அலௌட் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஹேர்லாம் எடுத்து வந்து இன்னும் முன்னே கட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கி கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். பாருங்கள் மொத்தம் இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இல்லைன்னா ஆட்கள் கூட்டமாக இருப்பாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே ஆட்கள் கூட்டமாக இருப்பாங்க. யாருமே கிடையாது பாருங்கள். இதில் கொடையெல்லாம் வச்சு ஆட்கள் சும்மா படுத்த மாதிரி இருப்பாங்க பீச் போ. யாருமே கிடையாதுங்க சுத்தமாக. எந்த ஹோட்டல்லையும் பாருங்கள், இல்லைன்னா ஆட்கள் எல்லாம் வெளியே நடமாட்டிகிட்டு இருப்பாங்க. எதுவுமே கிடையாதுங்க. இந்த சீசனில் வராதிங்க. யாராவது திருவனந்தபுரம் கோவளம் பீச்சுக்கு வந்து கோவளம் பக்கம் நீங்கள் பீச்செல்லாம் பார்க்கலாம். இல்லை தேக்கடி அப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாலும் மொத்தமாக கேரளத்தில் வந்து இந்த டைம் வராதிங்க. ஏன்னா ரொம்ப வெள்ளப்பெருக்கு அப்படி இப்படின்னெல்லாம் இருக்குது. ரொம்ப கேரளத்தில் நீங்கள் விசிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வந்தாலும் நீங்கள் ஏதாவது ஹோட்டல் ரூம் எடுத்தாலும் ரூம்லேயே இருந்துட்டு தான் திரும்பி போக வேண்டியிருக்கும். எதையுமே நீங்கள் என்ஜாய் கண்டிப்பாக பண்ண முடியாது. பாருங்கள் அலையெல்லாம் எவ்வளோ அடிக்குது அப்படின்னு. ஆனாலும் படகுல எல்லாம் போயிட்டுருக்காங்க, மீனெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. என்னாலுமே இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான் இந்த டைமில். இப்போ பாருங்கள் ஹோட்டலில் எல்லாம் முன்னெல்லாம் யாருமே கிடையாது. மொத்தமாக எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்ட மாதிரி இருக்குது. அதனால் பாருங்கள், இந்த டைமில் யாராவது பிளான் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வராதிங்க. கொஞ்சம் முன்னே போயினாங்கன்னாலும் பாருங்கள், அந்த சைடெல்லாம் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன ஐஸ்கிரீம் கடை, பானிபூரி. இப்போ எல்லாமே எடுத்து மாற்றிட்டாங்க. இல்லைன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லாம் ஃபுல்லாக ஆட்கள் இருப்பாங்க. டீ குடிக்கிறதாகட்டும் எல்லாத்துலேயுமே ஆட்கள் இருப்பாங்க. பாருங்கள் கயிறை கட்டி போட்டிருக்காங்க. பாருங்கள் கயிறை வந்து கட்டி போட்டிருக்காங்க, உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அதனாலுமே நான் உள்ளே வந்துட்டேன். பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சில டைமில் திட்டக்கூடிய சான்ஸ் இருக்குது. பாருங்கள் யாருமே கிடையாது. இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கோ இல்லை கால் நினைக்கிறதுக்கு கூட யாருமே அலோவ் பண்ணலை. இப்போது 8 மணி போல் ஆகுது பாருங்கள் மார்னிங். இந்த டைமில் எல்லாம் நிறைய பேர் வந்து டீ குடிக்கிறதாகட்டும், ஏதாவது இந்த சைடில் சாப்பிட்றதாகட்டும், அப்படியே ஆட்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் கடையில் சுத்தமாக கிடையாது. ஒரு அண்ணாச்சி மட்டும் கடையை திறந்துருக்காரு. அதனால யாருமே இல்லை பாருங்கள். இதில் பாருங்கள் இந்த கடைகளெல்லாம், இந்த பானிபூரி கடையெல்லாம் வந்து சுற்றி பிளாஸ்டிக்காலாம் மூடி சைடெலாம் வச்சுருக்காங்க. இல்லைன்னா இந்த பக்கம் எல்லாம் ரொம்ப குறுகலமாக இருக்கும். ரொம்ப ஆட்கள் கூடியிருப்பாங்க. இளநீ ஆகட்டும், ஐஸ்கிரீம் ஆகட்டும் எல்லாமே இருக்கும். இந்த டைமில் எல்லாம் எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே ஒதுக்கிட்டாங்க சைடு. இந்த மழை ஆனதுனாலையும் அலையெல்லாம் கூடுதலாக அடிக்கிறதுனாலையும் கீழே வைக்கிற கடையெல்லாம் இப்போ மேலே கொண்டு அப்படியே சாத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். தயவுசெய்து இந்த டைமில் நீங்கள் வராதிங்க.
நான் அதான் சொல்லுவேன். பார்த்து உங்களுக்கு நீங்கள் மலையாள சேனல் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கேரளா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் ஏதாவது நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா தெரியும். அந்த இந்த சீசனை தாண்டி உங்களுக்கு நீங்கள் வர பாருங்கள், சரியா? இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு விசிட் பண்ண முடியாது, அவ்வளோதான். கடலில் வந்து காலையை நினைக்க முடியாது. இந்த காட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலும் நான் கூடுதலாக எந்த ப்ளேஸில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். நீங்கள் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போது தான் இன்னும் வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு துணையாக இருக்கும். நன்றி.